இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கரெக்டா நேரம் வர்றப்ப உன் தலையில கொட்டி உன் ஆட்டோ எல்லாம் போதும் அடங்குன்னு சொல்லி அடக்குவான். உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அப்படிதான் புத்தி வரும். அந்த மாதிரி ஒரு நிலைமை வராம இருக்கணும்னா இப்பவே நீ உன் ஆட்டத்தை நிறுத்திக்கோ. அதுதான் உனக்கு நல்லது. இல்லனா என்ன அசிங்கப்படுத்தி பார்க்கணும்னு நினைச்ச உனக்கும் அதே நிலைமை நாளைக்கு வரும். என் பக்கம் நேர்மை இருக்கிறதுனால நான் அதை தாங்கிக்கிட்டு ஜெயிச்சு வெளியே வந்துட்டேன். ஆனா உனக்கு அது நடக்கவே நடக்காது. இனிமேலாவது என்னையும் ஆதியும் பிரிக்கிறதுக்கு ரொம்ப மொக்கையா திட்டம் போட்டு இந்த மாதிரி வாங்கி கட்டிக்காத. இந்த தடவை உன்னை காப்பாத்துறதுக்கும் அண்ணன் இருந்தாரு. இப்படி ஒவ்வொரு தடவையும் உங்க அண்ணன் வந்து இந்த அன்பு தங்கச்சியை காப்பாத்திட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால ஜாக்கிரதை, உடம்ப பாத்துக்கோ. ஏற்கனவே செவத்துல எல்லாம் அடிச்சுக்கிட்டு பாவம் கையெல்லாம் வலியா இருக்கும். கோவத்துல எங்கேயாவது போய் மோதிக்கிட்டு மூக்கு உடைஞ்சிட போகுது. சரியா மித்ரா? பாய். ஹோம்வொர்க் முடிக்காம எங்கடா போற? எனக்கு தூக்கம் வருதுக்கா. ஹோம்வொர்க் நாளைக்கு காலையில பண்ணிக்கிறேன். நான் இப்ப ஆதி அப்பாவோட ரூமுக்கு போய் தூங்க போறேன். ஆதித்யா, அம்மா தான் அவர் அப்பான்னு கூப்பிட கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல, மறந்துட்டியா? ஆமாக்கா, மறந்துட்டேன். இனிமேல அப்படி நான் கூப்பிடல. நான் அங்கிள் ரூம்ல போய் தூங்குறேன். வேணாம் ஆதித்யா, சொன்னா கேளு. அங்கெல்லாம் போக கூடாது, நீ இங்கே படு. அம்மாக்கு தெரிஞ்ச திட்ட போறாங்க. முடியாது, இன்னைக்கு நான் அங்கதான் தூங்குவேன். நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு போறேன். அம்மா வேணான்னு தான் சொல்லுவாங்க. வேணாம் ஆதித்யா. அப்ப நான் சொல்ல மாட்டேன். நீ ஏன் அம்மா கிட்ட சொல்லிருக்கா? இந்த நேரத்துல தூங்காம இங்க என்ன பண்ற? நான் ஆதி அங்கிள் கூட தூங்குறதுக்காக வந்தேன். என்ன சொன்ன? ஆதி கூட இந்த ரூம்ல தூங்க போறியா? ஆமா, ஆதி அங்கிள் என்ன எப்ப வேணா இங்க வந்து தூங்கலான்னு சொல்லிருக்காரு. அதனாலதான் வந்திருக்கேன். இங்க பாரு, அப்படிலாம் இனிமே நீ நினைச்ச மாதிரி வந்து தூங்க முடியாது. இவ்ளோ நாள் அப்படியெல்லாம் இருந்தா பரவாயில்ல. இனிமே நீ இங்க வந்து படுத்து தூங்குற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. போய் உங்க அம்மா கூட போய் படு. இல்ல, நான் இங்கதான் தூங்குவேன். ஏய், என்ன சொல்றத கேட்காம திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க? உன்னை ஆதி அப்பான்னு கூப்பிட கூடாதுன்னு சொல்லியாச்சுல, அதே மாதிரிதான் இந்த ரூமுக்குள்ளயும் நீ ஆதி கூட படுத்து தூங்க முடியாது. முதல்ல கிளம்பு. ஏன் இப்படி திட்டுறீங்க? எனக்கு அழுகையா வருது. நல்லா அழு. நீ நின்னுகிட்டே இருந்தனா நான் இன்னும் திட்டிக்கிட்டே தான் இருப்பேன். உன்னை பார்த்தாலே புத்திக்கிட்டு எரியுது. முதல்ல கிளம்பு. ஏய், என்னடா சொல்லிக்கிட்டே இருக்க? அப்படியே முறைச்சுக்கிட்டு நிக்கிற. முதல்ல வெளியில போ. போ. Two Gentlemen of Verona. ஆதித்யா, ஏன் திரும்ப வந்துட்ட? அந்த ரூம்ல தூங்கலையா? ஆதித்யாக்கு என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கான்? ஏய், என்னடா சொல்லிக்கிட்டே இருக்க? அப்படியே முறைச்சுக்கிட்டு நிக்கிற. முதல்ல வெளியில போ. போ.
ஆதித்யா தூங்கிட்டானா? தெரியல பாட்டி. ஆதித்யா, அம்மா பால் கொண்டு வந்திருக்கேன், குடிச்சிட்டு தூங்குவியா? எனக்கு பால் வேணாம், தூக்கம் வருது, நான் தூங்கணும். என்னடா பெரிய மனுஷன் மாதிரி பேசுற? முதல்ல எந்திரி. நான் வேணான்னு சொல்ல சொல்ல கேட்காம நீ என்கிட்ட அங்க போய் தூங்குறேன்னு சொல்லிட்டு போனல, அப்புறம் என்னாச்சு? முதல்ல எந்திரிச்சு உட்காரு. எந்திரி. ம். பாரு. என்னடா அழுதியா? ஏ, என்னடா ஆச்சு? யாராச்சும் உன்னை ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, எனக்கு தூக்கம் வருது. ஆதித்யா, அம்மா கிட்ட பொய் சொல்லக்கூடாது. எனக்கு உன்னை பத்தி தெரியாது. நாங்களா உன்னை தூங்க வைக்கிற வரைக்கும் நீ போடுற ஆட்டத்தை தாங்கவே முடியாது. இப்ப நீ தூங்குறன்னு சொன்னா அத நாங்க நம்பணுமா? என்ன ஆச்சுன்னு சொல்ல. உன்னை யாராவது ஏதாவது சொன்னாங்களா? என்னடா எதுவுமே பேச மாட்டேங்கிற? என்னன்னு சொல்லு. அம்மா, நான் தூங்கலான்னு ஆதி அப்பா ரூமுக்கு போனல, அங்க போனப்ப மித்ராண்டியும் அங்க இருந்தாங்க. என்னை பார்த்ததும் கோமாகி எதுக்கு நீ இங்க வந்தன்னு கேட்டாங்க. நான் அப்பா கூட தூங்க வந்தேன்னு சொன்னேன். உடனே இனிமேல்லாம் இங்க தூங்க கூடாதுன்னு சொல்லி என்னை திட்டிட்டாங்க. சின்ன குழந்தைகிட்டயா இப்படி நடந்துக்குவா? இப்ப ஆதித்யா அவனை அப்பான்னு கூப்பிட்டா என்ன குறைஞ்சா போயிடும்? ஆனாலும் இவ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. அம்மா கிட்ட தான் மல்லு கட்டிட்டு போட்டிக்கு நிக்கிறானா, குழந்தைகிட்ட கூட ஈவ இறக்கலாம நடந்துட்டு இருக்காளே. பாட்டி விடுங்க. அதான் ஆதித்யாவுக்கு பேசி புரிய வச்சிட்டேன்ல. ஆமா, தமிழ், உனக்கும் சேர்த்துதான் சொல்றேன், புரியுதா? புரியுதுமா. நீங்க சொல்லலைனாலும் எனக்கு தெரியுமா. இனிமே நானும் அவரை அங்கிள்னே கூப்பிடுறேன். ஆ, சரி, அம்மா கதை சொல்வேன்னா நீ கேட்டுட்டே தூங்குவியா? ஓகேவா? ஐ ஜாலி. சரிம்மா.